நாம இந்த பாடத்துல கிறிஸ்துவுக்குள் நம்ம நிலை அடிப்படையில எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து நாம தொடர்ந்து கற்று வருகிறோம். இது வரைக்கும் நாம கிறிஸ்துவுக்குள்ளாக என்னென்ன விஷயங்கள் நமக்கு செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமா, அதாவது நம்ம இதை தொடர்ந்து நான் முன்னாடி சொன்னது போல, ஒவ்வொரு இதுலையும் சொல்றது போல, நம்ம தொடர்ந்து மீண்டும் மீண்டுமாக ஒரு சில வசனங்களை நாம வாசித்து அந்த வசனங்கள் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லி நாம பேசும்போது அந்த கிறிஸ்துவுக்குள்ளான சத்தியங்கள், பொசிஷனல் ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, தமிழ்ல நிலை அடிப்படையிலான உண்மை. நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த நிலையினாலே என்னென்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுல நம்ம மீண்டுமாக ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான், ஆனா இந்த முறை இதை கொஞ்சம் நம்ம ஒரு ஆர்டர்ல நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவனுடைய மீட்பின் செயல்பாடு இருக்கு இல்லையா, அந்த கிறிஸ்துவனுடைய மீட்பின் செயல்பாட்டுல நம்ம முழுமையாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? சோ அந்த கிறிஸ்துவனுடைய மீட்பின் செயல்பாடு அப்படிங்கும்போது, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து உன்னதத்திலே அவர் இருக்கிறார். இதுதான் அந்த கிறிஸ்துவனுடைய அந்த மீட்பின் செயல்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது, கிறிஸ்து சிலுவையில நமக்காக செய்தது, அதோடு அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள், அது எல்லாத்திலையுமே விசுவாசிகளாகி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, நாம அந்த எல்லா செயல்பாட்டிலையும் விசுவாசிகளாகி நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அப்படின்னு சொல்லி பொதுவாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. அந்த அபிஷேகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை பொதுவா பயன்படுத்தப்படுது இல்லையா. ஆக்சுவலா பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் அல்லது பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஞான ஸ்நானம், அபிஷேகம் அப்படிங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய இந்த செயல்பாடு, அவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஞான ஸ்நானத்தினாலே இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா இருக்குது. நம்ம கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடு கூட உன்னதத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த நிலை அப்படிங்கிறது, அது எதனாலே, அது எதனால செயல்படுத்தப்படுகிறது அல்லது யாராலே இது எல்லாமே செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவராலே செயல்படுத்தப்படுது. சோ இதனாலதான் நம்ம ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, இந்த ரட்சிப்புல திருத்துவ தேவனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அது முழுவதுமா அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். பிதாவாகிய தேவன் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் என்ன செய்யறாரு, தயாரிக்கிறார் அல்லது முன்மொழிகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் தான் என்ன செய்யறாரு, உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் என்ன செய்யறாரு, பிராக்டிக்கலா அதுக்கு என்ன செய்யப்படணுமோ அதை என்ன செய்யறாரு, இந்த உலகத்துல செய்யறாரு. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து நிறைவேற்றின அந்த ரட்சிப்பின் செயல்பாட்டை ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையோடு கூட இணைக்கிறார். ஓகேவா? சோ இந்த அந்த திருத்துவ தேவனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இந்த ரட்சிப்புல இருக்குது. அதனால இதுல நாம மீண்டுமா நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம அடிக்கடி பார்த்த விஷயம் தான், இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம சிலுவையிலே நாம அறையப்பட்டோம். இந்த சிலுவையிலே அறையப்பட்டோம். இது நம்ம மிக முக்கியமா இதை கொஞ்சம் நம்ம தெளிவா கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சில நேரத்துல இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதான் நம்ம நினைப்போம். ஆனா நாம உண்மையிலே வேதாகமம் எந்த கண்ணோட்டத்துல பேசுதோ அந்த கண்ணோட்டத்துல நாம அதை புரிஞ்சு வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த மிஸ்டேக் நடந்தது. முதலாவது ஓகே, இதை முதல்ல பேசும்போது வாவ் இது ரொம்ப சூப்பரா இருக்கு, வேதாகமத்துல இதெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே நமக்கு இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே அதை நான் திரும்ப அதை ரீவிசிட் பண்ணும்போதுதான் எனக்கு எத்தனை இடத்துல நாம முதல்ல அதை புரிந்து கொள்ளும் போது அதுல கோட்டை விடுறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட எனக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு
இந்த ட்ரூத்தை வந்து ஓரளவுக்கு அதை உள்வாங்கிறதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரூத் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டனால அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வந்து நான் அதை ரீவிசிட் பண்ணி திரும்ப திரும்ப வேற வேற புத்தகங்கள் வேற வேற விதங்கள்ல அதை கற்றுக்கொள்ளும் போதுதான் அதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து தொடக்கத்துல அவசர அவசரமா நம்ம அதை புரிஞ்சுக்கிறனால அதை புரிஞ்சுக்கிறத தவறுறோம். அப்புறம் பின்னால வந்து அதை புரிஞ்சுக்கிறோம். இதுல இந்த கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம நம்முடைய கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பழைய சுபாவம் வந்து சிலுவையில அறையப்படுது. ஓகேவா? கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பழைய சுபாவம் வந்து என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா சிலுவையில அறையப்பட்டுச்சு. இந்த பழைய சுபாவம் என்னுடைய பழைய நான் அந்த கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். அந்த பழைய நபர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா நம்ம ஆதாமுக்குள் இருந்த நம்முடைய அந்த நிலை அடிப்படையிலான அந்த நபர் இல்லையா, பாவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பாவியாக இருக்கக்கூடிய அந்த நபர். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலே பாவத்தை குறித்து அந்த பார்வையிலே மிக முக்கியமான மாற்றம் எதில் நிகழுது அப்படின்னா எப்ப வந்து அந்த விசுவாசி பாவத்தை எக்ஸ்டர்னலா பாக்குறதுல இருந்து அவனுடைய சிந்தனையை மாற்றி அவன் எப்போ வந்து பாவத்தை அவன் இன்டர்னலா பாக்குறானோ அப்போ வந்து அவனுடைய வாழ்விலே ஒரு மிக முக்கியமான ஒரு வேதாகம அடிப்படையிலான ஒரு நம்பிக்கையில மிக முக்கியமான மாற்றம். ஏன்னா அடிப்படையிலே வந்து எப்பவுமே இப்ப வெளியே நம்ம பாக்குறோம் பாவம் அப்படிங்கிறது வெளியே பார்த்துட்டு இருப்பாங்க. பட் பாவம் அப்படிங்கிறது வந்து அடிப்படையிலே செயல் அல்ல, நிலை. அது நம்ம தான். ஓகேவா? பாவம் அப்படிங்கிறத ஒரு செயலாக ஒரு வெளியே இருக்கிற ஒரு விஷயமா பாக்குறதுல இருந்து மாறி நான் தான் அந்த பாவம் அப்படிங்கிறது அது நான் தான் அப்படிங்கிற அந்த இன்டர்னல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிதலுக்குள்ள வருவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்து கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்ட நபர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பழைய சுபாவம், பழைய நிலை அப்படின்னு சொல்லலாம். பழைய நிலை, பழைய உள்ளான மனிதன் இல்லையா, ஆவிக்கிற ரீதியாக மரித்து போயிருந்த அந்த நபர். சோ அந்த நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிலுவையிலே செய்யப்பட்டது, அறையப்பட்டது. நம்ம கலாத்தியர் 2:20 நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அதுல கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்லும்போது அது எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா பழைய பாவ நிலை குறித்து என்ன செய்யறாரு அவர் பேசுறாரு. இதுல அவருடைய அந்த கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அறையப்பட்டேன். ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நான் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது. கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். அந்த நான் அப்படிங்கிறது அவருடைய பழைய அடையாளத்தை குறிக்குது. ஐடென்டிட்டி அதான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிற வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த அந்த ஐடென்டிட்டி அவங்க அந்த அந்த வேதவசனம் சொல்றது என்னன்னா அந்த பழைய அடையாளம், எனக்கான பழைய அடையாளம் என்ன, பாவி அப்படிங்கிறத எனக்கான பழைய அடையாளம். ஆதாமுக்குள்ளாக இந்த உலகத்திலே பாவ நிலையிலே பிறந்த ஒரு பாவி நான். அதுதான் வந்து ஆவிக்குரிய ரீதியாக என்னுடைய அடையாளம். ஆவிக்குரிய ரீதியாக மரித்து போயிருந்த நான், தேவனுக்கு எதிரியாக தேவனுக்கு துரோகியாக இருந்த நான், அதான் இதெல்லாம் தான் நம்முடைய அடையாளம். அந்த பழைய நபர் சிலுவையிலே அறையப்பட்டது என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம். சோ இதுல ரோமர் 6:6 இதே விஷயத்த வந்து பவுல் பேசுறாரு. ரோமர் 6:6 பேசுறாரு. ரோமர் 6:6 கூட நாம பார்த்தோம் அப்படின்னா பாவத்துக்கு மரித்த நாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரோமர் 6:2 பாவத்துக்கு மரித்த நாம் அப்படிங்கிறதுல அந்த இதுதான் அவர் பேசுறாரு. அதே மாதிரி 6 நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம், பாருங்க, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், ரொம்ப முக்கியமானது அந்த அந்த வார்த்தை, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன். ஓகேவா? சோ இந்த டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாச்சு. அடுத்ததா வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம கிறிஸ்துவோடு கூட மரித்தோம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய பழைய மனுஷன் உள்ள என்ன
கிறிஸ்துவுக்குள்ளாக நாம பல நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈவன் விசுவாசிகளுக்குள்ள கூட இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுவது அப்படிங்கிறது எப்போ நடக்குதுன்னா, நாம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன்னா லாஜிக்கலா நாம ஒரு சில நேரத்துல திங்க் பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட்ல அப்படித்தான் தோணுது. நாம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம ரட்சிக்கப்பட்டிருப்பதுனாலே நாம கிறிஸ்துவுக்குள்ள வைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன்னா அந்த நம்முடைய அந்த லாஜிக்கல் திங்கிங்ல இருந்து வரக்கூடிய கன்க்ளூஷன் அது. ஆனா நம்ம வேதாகமத்தை நம்ம கவனமா கவனிச்சோம் அப்படின்னா, விசுவாசிகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கிறிஸ்துவுக்குள்ள வைக்கப்படல, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து சிலுவையில இருக்கும் பொழுதே, நாம் பாவிகளாக இருக்கும் போதே கிறிஸ்துவுக்குள்ள வைக்கப்பட்டுட்டோம். ரொம்ப முக்கியமானது இந்த அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா தான் நான் இதை கிராஸ் பண்ணேன். அப்போ சிலுவையில இயேசு கிறிஸ்து அறையப்பட்டு இருக்கும் போதே நாம இங்கதான் இருக்கிறோம். விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ளதான் வைக்கப்பட்டிருந்தோம். வேத வசனம் அப்படித்தான் சொல்லுது இல்லையா? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டோம். கிறிஸ்து அப்படிங்கிற நபருக்கும் பாவியாக இருக்கக்கூடிய நபர் எனக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. அவர் என்னை விட்டு அந்நியப்பட்டவராக நிற்கிறார், நானும் அவருக்கு அந்நியப்பட்டவராக நிற்கிறேன். அவர் எனக்காக சிலுவையிலே மரிச்சிட்டாரு, சிலுவையில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்துட்டாரு. அவரை விட்டு அந்நியப்பட்டு நிற்கிற நான், அவரை விட்டு பிரிந்து நிற்கிற நான், அவர் எனக்காக இதை செய்ததுனாலே, இவர் நான் ஏற்றுக்கொண்டதுனாலே வெளியே இருக்கிற எண்ணத்துக்கு உள்ள வச்சுக்கிட்டார். அது இல்ல சத்தியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்து பாவியாக இருந்த என்னை, ஓகேவா, பாவமாக இருந்த என்னை, அந்த வார்த்தை நான் பயன்படுத்துறேன், பாவமாக இருந்த என்னை நான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற நேரத்திலேயே எடுத்து தூக்கி உள்ள வச்சுட்டார். வெரி கேர்ஃபுல்லான அண்டர்ஸ்டாண்டிங் இது. அப்படிதான் என்ன செய்யுது வேத வசனம் அப்படிங்கிறது சொல்லுது. அப்போ அவர் பாவியாக இருக்கிற என்னையே தூக்கி உள்ள வச்சுட்டார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லும் போது அது எதை பத்தி பேசுது அப்படின்னா, இதை பத்தி தான் பேசுது. கிறிஸ்து என்கிற ஒரு நபர் வெறுமனே என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை மட்டும் அனுபவிக்கல சிலுவையில. ஓகேவா? நம்ம அப்படிதான் சில நேரங்களை நினைக்கிறோம். அது உண்மை. கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில ஏற்றுக்கொண்டார், எனக்கான பரிகாரத்தை அவர் சிலுவையில செலுத்தினார். அது உண்மை, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதோட நின்றுறோம் நம்ம. அதான் அந்த பிரச்சனையே. நம்ம இந்த சால்வேஷன் மெசேஜ் இருக்கு இல்லையா, இந்த சால்வேஷன் மெசேஜுக்கு அடுத்தது தாண்டி போறதில்லை. கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே வெறுமனே ஒரு தண்டனை மட்டும் நிறைவேற்றிட்டார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கான உண்மை என்ன அப்படின்னா, அப்படி அவர் அந்த தண்டனையை நிறைவேற்றி கொண்டு இருக்கும் பொழுது, அந்த தண்டனைக்கான பரிகாரத்தை அவர் செலுத்தி கொண்டு இருக்கும் போது பாவியாகிய நான் எங்க இருந்தேன்னா அவருக்குள்ளதான் இருந்தேன். ஓகேவா? அவரோடு என்னை அடையாளப்படுத்துறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் பாவியாக இருந்த என்னை அவருக்குள்ள தூக்கி என்ன செய்யறாரு, வச்சுட்டார். அப்போ கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க இருக்கீங்க, எனவே நீங்களும் சிலுவையில அறையப்பட்ட நிலையில இருக்கிறீங்க. கிறிஸ்துதான் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனா அங்க கடவுள் பார்க்கும்போது அங்கே நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டதாக கடவுள் உங்களை என்ன செய்யறாரு, பார்க்கிறார். அடுத்ததா கிறிஸ்து மரித்தார். அப்படி கிறிஸ்து மரிக்கும் பொழுது நீங்களும் என்ன செஞ்சீங்க, அவரோடு கூட மரித்தீங்க. ஒன்ஸ் அகைன் இந்த இடத்துல மரணம் அப்படின்னு சொல்லி பேசுறது வேதாகமும் ஒரு முடிவை பற்றி பேசல. நான் திரும்ப முன்னாடி இதை சொல்லி இருக்கிறேன், திரும்பவும் நான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த இடத்துலயும் வேதாகமும் மரணம் அப்படின்னு சொல்லி சொல்றது பிரிவை பத்தி தான் பேசுது. அப்போ நம்ம ஏன் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, நாம இயேசு கிறிஸ்துவோடு நம்ம சிலுவையில் அறையப்பட்டுட்டோம். நம்ம இயேசு கிறிஸ்து நம்முடைய பழைய பாவ மனிதன் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நம்முடைய அந்த என்ன சொல்றது பாப்புலர் திங்கிங் இல்லையா, அந்த பாப்புலர் திங்கிங்ல நம்ம வளர்க்கப்பட்ட அந்த பாப்புலர் ஒப்பீனியன், ஒரு மரணம் அப்படின்னு சொல்லி வரும்போது இமீடியட்டா நம்ம மைண்ட்ல என்னது, ஒரு எண்டு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டான், அவ்வளவுதான், இனிமே அவனுக்கு ஒண்ணும் இல்லை, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த சிந்தனை அடிப்படையில நாம நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து போனான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நாம என்ன நினைச்சிடறோம், அவ்வளவுதான், பழைய மனுஷனுடைய கதை முடிஞ்சது, பழைய மனுஷன் என்ன செஞ்சுட்டான், அவன் அதோட அனிகலேட் ஆயிட்டான். ஓகேவா? அதான் கரெக்டான வார்த்தை.
கடவுள் வந்து பழைய மனுஷனை அனிஹிலேட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான், டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடறோம். இன்னும் வேதாகமம் அந்த இடத்துல மரணம் என்பதை அனிஹிலேட் பண்றதா பேசல. மாறாக வேதாகமம் எப்பொழுதுமே பிரிவை பற்றி பேசுகிறது. அப்போ பழைய மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், என்னிடத்திலிருந்து அவன் பிரிக்கப்பட்டிருக்கிறான். ஓகேவா? டெட் அப்படிங்கிறது அதுதான், பிரிக்கப்பட்டிருக்கிறான். அந்த பழைய பாவம் மனிதனை, எனக்குள்ளாக இருந்த அந்த பழைய பாவ மனிதன் மரித்து போய்விட்டான் அப்படிங்கிறது, அவன் பிரிக்கப்பட்டு விட்டான் அப்படிங்கிறத காட்டுது. பழைய பாவ மனிதன் வந்து பிரிக்கப்பட்டு விட்டான். அந்த மரணம் அப்படிங்கிறது அதை சுட்டி காட்டுது. ரோமர் 6:8 நம்ம வாசிப்போம். ரோமர் 6:8 நம்ம வாசிக்கும் போது, கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட நாம் பிழைத்தும் இருப்போம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுல வந்து ரோமர்ல அந்த மரித்தோமானால் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்து இருக்கிறோம். ஒன்ஸ் அகைன் மரணம் அப்படிங்கிறது பிரிவு. கொலோசியர்ல நம்ம பார்க்கும்போது கொலோசியர் 2:2 நம்ம பார்க்கலாம். கொலோசியர் 2:2 நம்ம பார்க்கும்போது சரி 2:20 கொலோசியர் 2:20 கொலோசியர் 2:20 நம்ம பார்க்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு பவுல் எழுதுறாரு. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால். இந்த இடத்துல நீங்க அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, என்ன வார்த்தை பயன்பாடு, பவுலுடைய அந்த வார்த்தை பயன்பாடை பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்க அதுல இருந்து பிரிக்கப்பட்டிருப்பீங்கன்னா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி கொலோசியர் 3:3 வந்து இதை பத்தி வந்து பேசுறாரு. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள், எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யுது, தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த இடத்துல எல்லாம் மரித்தோம் அப்படிங்கிற அந்த விஷயம் எழுதப்படுது. ஆனா நான் உங்களுக்கு அந்த மரித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசி பழைய அந்த ஒரு நபருடைய பழைய பாவ மனிதனுடைய மரித்த நிலை மரித்தது அப்படிங்கிறது அனிஹிலேட் பண்றது இல்ல, மாறாக பிரிக்கப்பட்டிருக்கிற நிலையை காட்டுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பழைய மனுஷன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். ஓகேவா? இன் a sense he is very much alive. ஆனா கிறிஸ்துவுக்குள் சிலுவையில இயேசு கிறிஸ்து சென்ற செயலினாலே அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், பிரிக்கப்பட்டிருக்கிறான். அந்த சோர்ஸ்ல இருந்து நாம பிரிக்கப்பட்டிருக்கிறோம், அதுதான் அதனுடைய அர்த்தம். இஸ் வெரி மச் அலைவ். ஓகேவா? சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓகேவா? அடுத்தல கான்சிக்வன்ஸ், சிலுவையில் அறையப்பட்டோம், மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம். இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த பரியல் அடக்கம் பண்ணப்படுதல் அப்படிங்கிறது எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, மரித்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அதனுடைய என்ன சொல்றது கான்சிக்வன்ஸ், அல்லது அதனுடைய அடுத்ததா ஒருத்தர் மரிச்சு போனாங்கன்னா அடுத்தல என்ன செய்வாங்க, அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா? மரணம் வந்து மரித்து இருக்கிறோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஓகேவா? அந்த கன்ஃபர்மேஷனை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த அந்த மரணம் வேதாகமம் ஆவிக்குரிய ரீதியான அந்த பழைய பாவ மனிதனுடைய அந்த மரணம் அப்படிங்கிறது முழுமையாக நடந்த ஒரு நிகழ்வு. அது அறக்குறையா வந்து நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது, அது முழுமையாக நடந்த ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு முழுமையாக மரித்த ஒரு நபர் தான் என்ன செய்வாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ஆல்மோஸ்ட் டெட்டா இருக்கலாம். ஓகேவா? மேபி 99.99% டெட்னு கூட சொல்லலாம். இஸ் ஆல்மோஸ்ட் டெட் பட் நாட் டெட். அவ்வளவுதான், செத்து போயிட்டாருங்க, இதுக்கு மேல பிழைக்கவே மாட்டாருங்க, இதுக்கு மேல அவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா கொஞ்சோண்டு உயிர் கிடக்குது, புதைச்சிருவாங்களா? புதைக்க மாட்டாங்க. ஏன்? அவர் என்னதான் அவர் as much as டெட்டா இருந்தாலும் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. பிகாஸ் ஸ்டில் அலைவ். அந்த அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா, அந்த மரணம் அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம மரித்தோம் இல்லையா, அந்த மரணம் அப்படிங்கிறது முழுமையானது.
அது முடிவடைந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா செத்தாச்சு. அதனால அடக்கம் பண்ணப்பட்டதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா என்ன செய்யுது, அது இருக்குது. அது முழுமையாக மரித்ததை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ரோமர் 6:4 நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். நமக்கு இது நல்லா தெரிஞ்சது அப்படிங்கிறதுனால ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிட்டு நம்ம கடந்து போகலாம். மேலும் ரோமர் 6:4, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, பவுல் இந்த இடத்துல எழுதுறாரு. அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா மேடலை, மீண்டும் என்ன செய்ய பண்ணப்பட்டோம், நாம உயிர்ப்பிக்கப்பட்டோம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம், மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஓகேவா, உயிர்ப்பிக்கப்பட்டோம். இங்கே என்ன நடக்குது, என்னுடைய பழைய பாவ மனிதன் இருக்கா இல்லையா, இந்த பழைய பாவ மனிதன் மரித்து போனான். இப்போ ஆண்டவர் எனக்குள்ளாக ஒரு புதிய மனிதனாக என்னை என்ன செய்யறாரு, உயிர்ப்பிக்கிறார். என்னை புதிய மனிதனாக அவர் சிருஷ்டிக்கிறார். என்னை ஒரு புதிய மனிதனாக அவர் படைக்கிறார். ஓகேவா, அது என்ன செய்யுது, நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. ஸோ அதனால அந்த நேரத்துல நாம கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தது அப்படிங்கிறது, நாம நம்முடைய பழைய மனிதன் அதுக்கு கம்ப்ளீட்டா மாறி ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது மனிதனாக நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புது சிருஷ்டியாக நாம உருவாக்கப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியாக. ஓகேவா, கடவுளுடைய பார்வையில, அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரேல்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ரேல்ம் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய ஒரு என்ன சொல்றது தமிழ்ல, ஒரு ஆவிக்குரிய அந்த ஸ்பேஸ், ஆவிக்குரிய ஸ்பேஸ்ல நாம என்ன செய்ய பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா புதிதாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். புதிதாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ரிமெம்பர், இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். ஓகேவா, இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், ஆவிக்குரிய ரீதியாக நடக்கக்கூடிய விஷயம். ஆவிக்குரிய இன்னொருத்தர் சொல்லணும் அப்படின்னா ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், மாம்சீக உலகத்திலே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆவிக்குரிய உலகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாம் ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் என்ன செய்யறாரு, உள்ளுக்குள்ள நடத்துறாரு. எப்படி நமக்கு இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நடந்தது உண்மைன்னு சொல்லி நமக்கு எப்படி தெரியும்? ஒரே ஒரு விதத்தின் மூலமா தான் நமக்கு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தையிலே அது வெளிப்படுத்தப்பட்டிருப்பதனால மட்டும்தான் அது நமக்கு தெரியும். இது ஆண்டவருடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தப்படலை அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. பாருங்க, ஆண்டவர் வேதாகமத்திலே இது எல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் ஆண்டவர் இதை நமக்கு வேதாகமத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார்? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நாம ஆண்டவர் இதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஆவிக்கிற உலகத்திலே ஆண்டவர் எதை செயல்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம அறிந்து அதை விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இதை ஆண்டவருடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மை புதிதாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, படைத்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுது. நம்ம ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம், ரொம்ப முக்கியமானது. எபேசியர் 2:5 வாசிப்போம். எபேசியர் 2 தேவனோ 4:5 ரெண்டுமே சேர்ந்து வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட நம்மளை என்ன செஞ்சாரு, உயிர்ப்பித்தார். மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், இப்போ கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கொலோசியர் 2:13, கொலோசியர் 2:13 வாசிக்கலாம். கொலோசியர் 2:13 பாத்தீங்க அப்படின்னா, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களா இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, வசனத்தில் எழுதுறாரு. இந்த வசனம் எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, நாம கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்ட நம்முடைய நிலையை அது என்ன செய்யுது, காட்டுது. கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்பட்டோம், ஆண்டவர் நம்மளுக்குள்ள புதிய
புதிய ஜீவனை ஆண்டவர் நம்மளை கொடுத்து என்ன செஞ்சாரு, உயிர்ப்பித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப உயிர்ப்பிக்கப்பட்டது மட்டும் இல்ல, நம்ம அந்த கிறிஸ்துவ நம்ம ஜீவனை புதிதாக படைத்து அந்த மரண நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மளை எழுப்பிட்டார். உயிர்ப்பிக்கப்பட்டு அங்கே இல்லை, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டோம், மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர்ப்பிச்சுட்டாரு. இன்னும் கல்லறைக்குள்ளேதான் இருக்கும் இல்ல, உயிர்ப்பிக்கப்பட்டு என்ன செஞ்சிட்டோம், எழும்பிட்டோம். நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, எழுப்பிட்டார். ரேஸ்ட் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டோம். கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டோம். நாம அவர் கிறிஸ்து உயிரோடு எழுந்த போது நம்ம அவரோடு கூட என்ன செஞ்சிட்டோம், எழும்பிட்டோம். அவரோடு கூட எழும்பி கல்லறை விட்டு வெளியே வந்துட்டோம். கிறிஸ்து உயிரோட எழும்பி கல்லறை விட்டு வெளியே வந்துட்டார். அப்போ நாமளும் என்ன செஞ்சிட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்து அவருக்குள்ளவே நாம இருக்கிறோம். கல்லறை விட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், வெளியே வந்தாச்சு. ஓகேவா? அதையும் வேதவசனம் என்ன சொல்லுது. இந்த ரெசரக்டட் லைஃப், உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்வு. வெறுமனே ஆண்டவர் நம்மளை அப்படி உயிரோட அப்படி உயிர் கொடுத்து புதுசா படைச்சிட்டு அப்படியே ஒரு இன்அனிமேட்டட் லைஃபா, ஓகே இப்போ உயிர் கொடுத்தாச்சு, யூ ஆர் அலைவ் நவ், பட் பி தேர், அப்படி இரு, அப்படி இல்லை. உயிர்ப்பிக்கப்பட்டு நாம என்ன செஞ்சிட்டோம், எழுப்பப்பட்டு என்ன செஞ்சிட்டோம், வெளியே வந்துட்டோம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா ரிசரக்டட் லைஃப், உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்வு. அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்வே உடையவர்களாக என்ன செய்யறோம், நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத வேதாகம் என்ன செய்யுது, சுட்டி காட்டுகிறது. மீண்டும் மீண்டுமாக வேதாகம் என்ன செய்யுது அப்படின்னா சுட்டி காட்டுகிறது. இப்ப அதுல கொலோசியர் 3:1 திரும்பவும் அதுதான் கொலோசியர் 3:1 நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்துள்ள மேலானவைகளை தேடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கிறிஸ்துவுடனே என்ன செஞ்சா எழுந்ததுண்டானால், உயிர்ப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது பத்தி வேதாகம் நாம அதை பத்தி பேசுது. உயிர்ப்பிக்கப்பட்டது மட்டும் இல்ல, எழுந்ததுண்டானால், நீங்க கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், எழுப்பிட்டீங்க. ஓகேவா? ஸ்மால் டீடைல்ஸ் நம்ம நினைக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒரு சில நேரத்துல நம்ம வேதாகமத்தை வாசிக்கும் போது அப்படியே சல்லுன்னு கடந்து போவோம், பாஸ்டா நம்ம கடந்து போவோம். இதெல்லாம் கிறிஸ்து உடனே எழுந்ததுண்டானால் அப்படி கடற்கரை வாசித்துட்டு போயிட்டே இருக்கும். பட் ஆனா நம்ம கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிக்கும் போது எவ்வளவு கவனமாக பரிசுத்த ஆவியானவரால் இந்த வார்த்தைகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு வார்த்தை. அதனாலதான் வேதாகமத்தை அந்த பிரசங்கவியல் பிரசங்கிக்கும் போது, பொதுவா பிரசங்கவியல் கல்லூரிக்கு நல்ல சத்தியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வேதாகம கல்லூரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அந்த பிரசங்கவியல் கற்றுக் கொடுக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் நுணுக்கமா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வார்த்தையும் மிக கவனமாக ஞானமாக பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டாரா, அடக்கம் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிச்சுட்டு கல்லறைக்குள்ளே உட்கார வைக்கல. யூ ஆர் அவுட் ஆஃப் த கிரேவ். இப்போ கல்லறைக்கு வெளியே வந்தாச்சு. நீங்க கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், எழும்பி வெளியே வந்துட்டீங்க. ஓகேவா? நம்ம ரேஸ்ட் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம், எழுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறத வேதாகமம் சொல்லுது. அதே மாதிரி ரோமர் 6:4 வாசிக்கலாம். ரோமர் 6:4 பார்க்கும்போது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, பாருங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானங்களை கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடுத்தது பாருங்க 5, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய மரணத்துல நாம இணைக்கப்பட்டது உண்மையானா அந்த ப்ராசஸ்ல, ஓகேவா, அந்த மரணம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது, உயிர்த்தெழுந்த ப்ராசஸ் 2 இருக்குது. அந்த மரணத்திற்குள்ள இயேசு கிறிஸ்து அந்த ப்ராசஸ்ல நம்ம இணைக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ்லயும் நம்ம இணைக்கப்பட்டிருப்போம். மரணத்தினுடைய ப்ராசஸ்ல ஆண்டவர் நம்மளை இணைச்சு கல்லறை வரைக்கும் நம்மளை கொண்டு போயிட்டு கல்லறையிலே நம்மளை உட்கார வச்சுக்கிட்டு அவர் மட்டும் தனியா எழும்பி உயிரோட வெளியே வரல. ஓகேவா? 2 உண்மை. அந்த ப்ராசஸ்ல ஆண்டவர் நம்மளை இணைச்சு உள்ள கொண்டு வந்தாரு. அப்படியே 2வது உயிர்த்தெழுந்த இந்த ப்ராசஸ்லயும் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம், இணைக்கப்பட்டிருக்கோம். உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம். மீனிங் அவர் லைஃப், இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஒரு விசுவாசனுடைய வாழ்வு உயிர்த்தெழுந்த வாழ்வு, ரிசரக்டட் லைஃப். ஓகேவா? உயிர்த்தெழுந்த வாழ்வு நமக்குள்ளாக இருப்பது அந்த உயிர்த்தெழுந்த வாழ்வு அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும், நம்ம மறந்து போகக்கூடாது.
அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்டட் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட நாம உன்னதத்திலே வைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்து உயிரோடு எழும்பினாரு. எழும்பினது மட்டும் இல்ல, நமக்கு தெரியும் அவர் 40 நாளுக்கு அப்புறமா அவர் பரமேறினார். பரமேறி உன்னதத்துல போய் பிதாவுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். உட்கார்ந்தார், பிதாவுடைய வலது பாரசத்திலே போய் அமர்ந்தார், உட்கார்ந்தார். அப்போ வேதாகம் என்ன சொல்லுது அப்படின்னா, விசுவாசியும் பிதாவினுடைய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசி பிதா பரமேறின கிறிஸ்து பரமேறின பொழுது அந்த விசுவாசியும் கிறிஸ்துவோடு கூட பரமேறி கிறிஸ்து வீட்டு இருக்கிற அந்த உன்னதமான இடத்திலே அந்த விசுவாசி கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்க. இதுதான் இப்போ விசுவாசியினுடைய அந்த நிலை. ஓகேவா? இதெல்லாம் ப்ராசஸ். கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்பட்டு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிர்ப்பிக்கப்பட்டு, எழுந்திருந்து, கிறிஸ்துவோடு கூட உன்னதத்திலே பரமேறி, கடைசியா நாம இப்ப இருக்கக்கூடிய இடம் என்ன? கிறிஸ்துவோடு கூட உன்னதத்திலே பிதாவுக்கு வலது பாரசத்திலே கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் நாம இப்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். தட் இஸ் அவர் பிளேஸ். அதுதான் நமக்கான இடம். அங்கதான் ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கதான் விசுவாசி இருக்கான். கிறிஸ்துவுக்குள்ளதான். எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்குள்ளதான். எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவனுடைய சரீரம் தான். எல்லா விசுவாசியும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அங்கமா தான் இருக்கிறாங்க. அது ஒரு விசுவாசி கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அங்கமாக இருப்பானால் இல்லையா, அவங்க ஆனாலும் சரி, பெண்ணானாலும் சரி, எல்லாரும் தான் அவங்க கிறிஸ்துவனுடைய ஒரு அங்கமாக இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்து எங்க இருக்காரோ அங்கதான் அந்த விசுவாசியும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. திஸ் இஸ் a spiritual truth. இதுதான் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மை. அப்போ கிறிஸ்து உன்னதத்துல பிதாவுடைய வலது பாரசத்துல இருக்கிறாரு. விசுவாசி எங்க இருக்கிறாங்க? அங்கதான் இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கான இடம். அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இதுல பாத்தீங்க அப்படின்னா எபேசியர் 2:6, எபேசியர் 2:6 வாசிக்கலாம். எபேசியர் 2:6, 2:6 பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் 6:7 ரெண்டுமே வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எவ்வளவு தெளிவா வேதாகமும் சொல்லுது பாருங்க. ட்ரூத். ட்ரூத் என்ன? இதுதான் ட்ரூத். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். காஸ்பல் ரொம்ப சோ கிரேட். ஓகேவா? சால்வேஷன் இட்ஸ் சோ கிரேட். வேதாகமம் இந்த வேதாகமம் மென்மையான ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி எபிரேயர் புத்தகத்தை ஆக்கியவன் சொல்றாரு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்க கவலையிட்டு இருப்பீங்க அப்படின்னா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நமக்கு ஒரு சில நேரத்துல அது என்ன இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அது என்ன அப்படி என்ன பெருசா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில நேரத்துல நினைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரட்சிப்புல கிறிஸ்து எவ்வளவு மேன்மையான ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத விசுவாசிகள் உணராம இருக்கிறனாலதான். இங்க பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எவ்வளவு பெரிய விஷயத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. நம்மள உயிர்ப்பித்து எழுப்பி அவருக்குள்ள இருக்கிறோம். எங்க கொண்டு வச்சுட்டாரு? பிதாவினுடைய வலது பாரசத்துல அவர் இருக்கிற உன்னதத்தில் கொண்டு போய் நம்மளை கொண்டு வச்சிருக்கிறார். பெரிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறார். வசனம் சொல்லு பாருங்க, இவ்வளவு பெரிய விஷயத்தை அது செஞ்சிருக்கிறனாலதான் அவர் மேன்மையான ஒரு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லு. கொலோசியர் 3:1 நம்ம வாசித்த பகுதி தான், திரும்ப நம்ம வாசிப்போம். கொலோசியர் 3:1 நம்ம பார்க்கும்போது, நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளை தேடுங்க, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாருங்க, நம்மளுடைய ஜீவன் எங்க மறைஞ்சிட்டு இருக்குதான்? தேவனுக்குள்ள மறைஞ்சிருக்கு. நீங்க கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டான, நீங்க கிறிஸ்துவுடனே எழுந்து நீங்க உன்னதத்துல நீங்க வைக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க? தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள எங்க கிறிஸ்து
கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். சரி, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய பொசிஷன். அதனாலதான் இது வந்து பொசிஷனல் ட்ரூத் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். பொசிஷனல் ட்ரூத், நிலை அடிப்படையிலான உண்மை. பாருங்க, 4 திரும்ப எழுதுறாரு, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவருடைய கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். நம்மளும் வெளிப்படுவோம் சொல்லி சொல்றாரு. கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் வெளிப்படுவோம். ஏன்? ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம். நாம ஏதோ கிறிஸ்து ஏதோ நம்மளை விட்டுட்டு அவர் எங்கேயோ பரலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நான் எங்கேயோ பரிதாபமா பூமியில உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பல நேரங்கள்ல நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். கடவுளுக்கு என்னைய பத்தி என்ன தெரியும்? நான் படுற கஷ்டம் அவருக்கு தெரியுமா? அவர் எங்கேயோ பரலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நான் அங்க கடந்து பூமியில கடந்து கஷ்டப்படுறேன். அவர் என் மேல அன்பா இருக்கிறாரு, என்னை பாதுகாக்கிறாரு, அதெல்லாம் சரிதான். ஆனா பாருங்க, அவர் அங்க இருக்கிறாரு, நான் அங்க இருக்கிறேன். இப்படிதான் நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. உண்மை என்ன தெரியுமா? நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இது பிசிக்கல் பாடி, இது இங்க இருக்குது. ஆனா என்னுடைய ஆவிக்குரிய மனிதன், உண்மையான அந்த நிலை அப்படிங்கிறது நம்ம எங்க இருக்குன்னா பரலோகத்துல இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கும், உன்னதத்திலே உட்கார வைக்கும். கிறிஸ்து போய் உட்கார்ந்தார் உன்னதத்தில், இதான் அவனோட அதிபாரசத்துல உட்கார்ந்தார். அந்த இடத்துல நம்ம ரெஸ்ட், அந்த பிளேஸ் இஸ் a place of rest. It's a place of rest. உட்கார்றது எதுக்கு? ரெஸ்ட். அது ரொம்ப அழகா வந்து வேதாகமம் சொல்லுது. பிதாவினுடைய வலது பாரசத்துல போய் அவர் உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல வந்து ரொம்ப அழகா வந்து அதை எழுதுறாரு. அது ரொம்ப முக்கியமா வந்து எபிரேயர்ல அதை நீங்க வாசிங்க அப்படின்னா, உலக பிரகாரமான பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துங்கிற உன்னதமான பிரதான ஆசாரியர் அப்படிங்கிறத ஒப்பிட்டு எழுதும்போது, பிரதான இயேசு கிறிஸ்து வந்து என்ன செஞ்சாரு? அவர் பிரதானுடைய வலது பாரசத்துல போய் உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லி அழகா எழுதுறாரு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற பிரதான ஆசாரியர் யாரும் போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் பணி செய்யும் போது உட்கார முடியாது, உட்காரக்கூடாது. அவங்க அங்க போறது ஒர்க் பண்றதுக்கு, அங்க போய் ஃபுல்லா பிஸியா இருப்பாங்க. அவங்க அங்க உட்கார்றதுக்குலாம் நேரம் கிடையாது. அவங்களுக்கு அங்க உட்காரக்கூடாது. உள்ள போனாங்களா அந்த ரத்தத்தை கொண்டுட்டு உள்ள போய் தெளிக்கிறது, அந்த ரிச்சுவல் இருக்கும்ல, அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க உட்கார்றதுக்கு அங்க சேர்லாம் கிடையாது. அங்க இது உடன்படிக்கை பெட்டி தான் இருக்கும், வேற எதுவும் அங்க உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. அங்க போயிட்டு அங்க ஃபுல்லா ஒர்க்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒர்க்கு முடியவே செய்யாது. என்ன, பாவம் முழுசா பரிகாரம் பண்ணப்படலை. அதனால தே கீப் ஆன் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க்கிங். ஆனா கிறிஸ்து என்ன செஞ்சாராம் தெரியுமா? பிதாவுடைய வலது பாரசத்துல போய் உட்கார்ந்தார். மீன்ஸ் உட்கார்றது எதற்கு சுட்டி காட்டுது? டன், அவ்வளவுதான், முடிஞ்சது, இன்னும் ஒர்க் அவசியம் இல்லை. அதனால உட்கார்ந்தார். ரெஸ்ட், இட்ஸ் a place of rest. அப்படி அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துல நம்மையும் ஆண்டவர் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார். ஒரு மனுஷனா நாம இனிமே நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சு கடவுளை பிரியப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இல்லை. இட்ஸ் ஆல் டன், ஃபினிஷ்ட். ஓகேவா? நம்ம செயல்பட வேண்டியது கடவுளை பிரியப்படுத்துறதுக்காக இல்லை. நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சு நம்ம வந்து அவருடைய அன்பை சம்பாதிக்கவோ அல்லது அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கவோ அல்லது அவர் எப்படியாவது வந்து சந்தோஷப்படுத்தவோ இல்ல, சந்தோஷப்படுத்தன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் நம்ம செய்யும்போது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறோம், அதுல அந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. பட் இட்ஸ் நாட் அவரை என்ன சொல்றது, அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணவோ அதுக்கு இல்லை. ஓகேவா? we are in a place of rest. ஓகேவா? we are in a place of rest. ஸோ அதனாலதான் எதுக்காக நம்ம இதை பேசுறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது இந்த நிலை. என்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த நிலை புரியுதோ, நீங்க யாரு, கிறிஸ்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கிறிஸ்து கிறிஸ்து உங்கள என்ன செஞ்சிருக்காரு, உங்களை அவர் யாரா மாத்தி இருக்கிறாரு, அவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரு, உங்களுக்கான இடம் என்ன, உங்களுக்கான நிலை என்ன, நீங்க வைக்கப்பட்டிருக்கிற இடம் என்ன அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு புரியுதோ, எப்போ நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வீங்க, நடக்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் அதை தான் விரும்புறாரு. நீங்க யாரு அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறாரு. ஹூ ஆர் யூ? நம்மளுடைய ஐடென்டிட்டி, நமக்கான அடையாளம் என்ன? ஒரு விசுவாசிக்கான அடையாளம் கிறிஸ்து தான் அந்த அடையாளம். கிறிஸ்துவ தவிர நமக்கு வேற ஒரு அடையாளம் கிடையாது.
கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற உன்னதத்திலே கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருப்பதுதான் நம்முடைய நிலை. அதுதான் அடையாளம். ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம சொல்ல வேண்டிய பதில், ஐ ஆம் a believer who are in Christ in heaven. இதுதான் நம்ம. சோ இப்போ இப்படி புரிஞ்சிச்சு அப்படின்னா தென் இனி நம்ம நீங்க உன்னதத்துல வைக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, நீங்க கிறிஸ்து மேலான இடத்துல அவர் இருப்பாரானா அதை நீங்க என்ன செய்யுங்க, நாடுங்க இல்லையா. கொலோசியர்கள் சொல்றால, நீங்க கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள. அதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவுடனே எழுந்து கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் நீங்க வைக்கப்பட்டது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் இல்லையா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். உங்களுடைய நாட்டம் அங்க இருக்கட்டும். அதுக்கு அடிப்படை காரணம் எங்க இருக்குது, நீங்க கிறிஸ்துவனே எழுந்தது உண்டானால். சோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால இதை எந்த அளவுக்கு நாம உள்வாங்குறோமோ, இது எந்த அளவுக்கு நாம விசுவாசிக்கிறோமோ, நாம யாரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு புரியுதோ, எந்த அளவுக்கு நம்ம அத அந்த அந்த விசுவாசத்துல நாம உறுதிப்படுறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மையும் அறியாம நம்முடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மாறிடும். நான் யாராக இருக்கிறேனோ அந்த நபராக நான் வாழும்படியாக அழைக்கப்படுறேன். அதுதான் கிறிஸ்தவ பரிசுத்த வாழ்வு. நீங்க இருக்கக்கூடிய இடம் அது. கடவுள் உங்களை உன்னதத்துல கிறிஸ்துவுக்குள்ள இதானோட வலதுபாசத்துல கொண்டு வச்சிருக்கிறாரு. அதுதான் உங்களுக்கான இடம், அதுதான் உங்களுக்கான நிலை, அதுதான் உங்களுக்கான அடையாளம். அப்போ நீங்க எப்படி நடக்கும்? இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு போய் அங்க வைப்பாருன்னு சொல்லல வேதாகமம். நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா, நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா, இப்படி செஞ்சீங்கன்னா, இப்படி செஞ்சீங்கன்னா, இப்படி செஞ்சீங்கன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போய் கடைசியா ஆவிக்கிற ரீதியில் அப்படியே நீங்க ரொம்ப உச்ச நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா, உங்களுடைய செயல்பாட்டினால நீங்க கடவுள் உங்களுடைய செயல்பாட்டை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்னா, கடைசியா உங்களை கொண்டு போய் கிறிஸ்துக்குள்ள வச்சு உன்னதத்தில் கொண்டு வச்சிருவாரு. அதுவல்ல, கடவுள் உங்களை உன்னதத்துல கொண்டு வச்சுட்டார், கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதத்துல கொண்டு வச்சுட்டார். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய கிருபையினாலே இலவசமாய் கொடுத்திருக்கிற அந்த நிலை, மேன்மையான நிலை. அந்த நிலை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அதை உணர்ந்தீங்க அப்படின்னா அடுத்ததா அந்த நிலை அடிப்படையில வாழுங்க அப்படின்னு சொல்லி வேதாங்க சொல்லுது. நீங்க உங்களுக்கு இந்த ஐடியா இல்லாத வரைக்கும் நீங்க வேதாகமத்தை புதிய ஏற்பாடை வாசிக்கும் போது உங்களால அதை கேட்ச் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நீங்க இந்த ஐடியாவை கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால இதை அன்சீ பண்ணவே முடியாது. நீங்க பைபிள் அடி எங்க வாசிச்சாலும், நான் புதிய ஏற்பாட்டுல நான் அடிக்கடி திரும்ப வாசிக்கிறேன். எங்கெல்லாம் வேதாகமம் பரிசுத்தத்தை பத்தியும் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டியதை பத்தியும் எங்கெல்லாம் புதிய ஏற்பாடு பேசுதோ, எல்லா இடத்துலயும் எல்லா வேதாகம ஆசிரியர்களும் நிலை அடிப்படையில தான் பேசுறாங்க. நீங்க இப்படி இருக்கிறனால இதை செய்யுங்க, ஒருபோதும் நீங்க இதை செய்யுங்க அதனால உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. நீங்க எந்த இடத்துல வேணாலும் பாருங்க, நீங்க திரும்ப வேதாகமத்தை புதிய ஏற்பாடு நீங்க வாசிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வாசிப்பீங்க. திரும்ப வாசிக்கும் போது உங்களுக்கு அப்பதான் பிடிப்படும், ஆகா இவ்வளவு நாள் நம்ம இதை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி. எங்க பார்த்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலையை பத்தி பேசி நீங்க எதுவா இருக்கிறீங்க, அதனால நீங்க எப்படி செய்யணும், நீங்க உங்கள் கடவுள் கிறிஸ்து உங்களை எப்படி யாரா மாத்தி இருக்கிறாரு, அதனால நீங்க எப்படி செய்யணும். நீங்க எந்த புத்தகத்தையும் எடுத்துக்கோங்களேன், எல்லா புத்தகத்திலும் அப்படிதான் இருக்கும். அந்த கண்ணோட்டத்தை ஒரு சிலர் அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பெருசா எழுதியிருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு வசனத்துல ரொம்ப சுருக்கமா அதை சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது இருக்கும். அது இல்லாம ஒரு இடத்துலயும் என்ன செய்யாது, வேதாகமத்துல அந்த கிறிஸ்துவ வாழ்வு பத்தி இருக்கவே இருக்காது. அதனால இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயம் நாம அடிக்கடி பேசின விஷயங்கள் தான். ஆனா ஒன்ஸ் அகெயின் ஒரு சில புதிய விஷயங்கள், ஒரு சில புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ், இன்னும் கொஞ்சம் டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் நம்ம இதுல சேர்ந்து பேசியிருப்போம் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன்.